குடிமக்கள் காப்பியம் எனப்படும் சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள். தந்தையார் சேர மன்னர், தாயார் சோழ தேசத்தை இளவரசி. அவங்க எழுதின கதை எப்படின்னா, சோழ தேசத்தில் வாழ்ந்த ஒரு குடிமக்கள், கணவன் மனைவி. அவங்களோட விதியின் பயனால் அவங்க ஏழ்மையில் போகிறாங்க. பிழைப்புக்காக திரும்பி அவங்க பெற்றோர்கிட்ட போய் சேர்றதுக்கு வெக்கப்பட்டு அவங்க மதுரைக்கு வராங்க பிழைப்புக்காக. அங்கே வந்த இடத்துல தவறு நடக்கிறது. அதனால் நிரபராதியான கணவன் கொல்லப்படுகிறான். அதுக்காக நீதி கேட்டு கண்ணகி அரசவைக்கு ஒரு வித வேலைகளை பண்ணுகிறார்கள். இதுதான் அந்த கதை. அம்மா, நீ யார்? ஓஹோ, நீதானா மதுரையின் மன்னன்? தேவி மீனாட்சி திருவாவதாரம் செய்த வம்சத்தில் பிறந்த தென்னவன் நீதானா? புகழ்பெற்ற பாண்டியர்கள் சந்ததியில் பூத்த பூபதி நீதானா? பாண்டிய நெடுஞ்செழியன் நீதானா? ஆமாம்மா, என்ன குறைனால் நீ இப்படி பேசுகிறாய்? உனக்கு யார் தீங்கிழைத்தது? சொல், அந்த பாவிகளை நான் தண்டிக்கிறேன். அரசே, புறாவுக்காக தன் உடலை அர்ப்பணித்த சிபி சக்கரவர்த்தியும் இளம் கன்றுக்காக தன் மகனே தேர்காலில் இட்ட மனுநீதி சோழனும் வாழ்ந்த பூம்புகார் தான் என்னோட ஊர். அங்கு பெருங்குடி வணிகன் மாசாத்துவன் மகன் ஒருவன் விதிப்பயனால் ஏழையாகி வியாபாரம் செய்யும் நோக்கத்துடன் இந்நகரை அடைந்து தன் மனைவியின் சிலம்பை விலை கூறுகையில் அவன் அநியாயமாக கொல்லப்பட்டான். அந்த அபாக்கியவானின் பெயர் கோவலன். நான் அவன் மனைவி கண்ணகி. பத்தினி சாபம் அப்படின்றது நம்ம மதுரை கண்ணகி கதையை வச்சு தான் வருது. கண்ணகியை நம்ம ஒரு பக்கமாக தான் புரிஞ்சு வச்சுருக்கோம். கணவன் என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கொள்கிற மனைவி. அப்புறம் கணவனுக்கு ஒரு பிரச்சனைனா யாரையுமே ஊரையே எரிக்கிறதுக்கு தயாராகிற மனைவி அப்படின்ற மாதிரி. இல்லை, கோவலன் ஒரு வேளை சாகாமல் இருந்திருந்தா, அந்த கதை இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்திருந்தா, அப்போ கோவலன் மாறி மாதிரி வேறு யாரையாவது தேடி போயிருந்தா கண்டிப்பாக கண்ணகி வேறு ஒரு முடிவு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. தந்தை பெரியாருக்கு கண்ணகி மேலே அலாதி பிரியங்க. அதனால் கோவலனை திட்ட ஆரம்பித்தார். இவர் கலைஞர் ஐயாவுக்கு எப்படின்னா, அதை ஒரு கதாபாத்திரமாக உருவப்படுத்தி அதுக்கு கதை வசனம் எழுதுறதுல ஆர்வமானார். அவருக்கு அது நல்ல பேரும் கிடச்சது. அதில் அதர்மத்தின் ஆரம்ப ஸ்தலமான இந்த அரண்மனை அழியட்டும், அக்கிரமக்காரர்கள் ஒழியட்டும், அது மட்டும் போதாது, தீ பரவட்டும், தீ பரவட்டும், திக்கட்டும் பரவட்டும், திருடர்கள் தீக்கிரையாகட்டும். அதை விட ஒரு முக்கியமான வசனம் முடிவில் வருதுங்க. என்னை இந்த கதிக்கு உள்ளான ஈரமில்லாத வம்சம் என்றுமே இல்லாமல் போகட்டும்னு வருது. இதை எப்படி எடுத்துக்கிறேன்னே தெரில.